அன்போடு வரவேற்கிறது. மே மாத வாக்கு தத்தம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆம், கொரோனா என்ற கொள்ளை நோய் நமக்கு அணுகாமல் நீடித்த நாட்களை தந்து தேவைகளை சந்தித்து காத்து திருப்திப்படுத்தினார். இனிமேலும் அவர் ரட்சித்து நம்மை காப்பாற்றுவார். God bless you. Praise Lord. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய தேவ சபை, அரவங்காடு சபை விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல். ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறதான எல்லா கர்த்தருடைய தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் விசேஷமாக ஒரு பாடலை நாம் பாடிவிட்டு நாம் தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். தாங்கட்டுமே கிருபை தேவனே, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். யாவரும் என்னோடு கூட சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். உமது சேவைக்காக அழைத்தீரையா, எந்தன் சேவையை நீ நினைக்கணும். உமது தரிசனங்கள் என் வாழ்விலே நீங்க நிறைவேற்றி முடிக்கணும். உமது சேவைக்காக அழைத்தீரையா, எந்தன் சேவையை நீ நினைக்கணும். உமது தரிசனங்கள் என் வாழ்விலே நீங்க நிறைவேற்றி முடிக்கணும். கிருபையே கிருபையே, மாறாத தேவ கிருபையே. கிருபையே கிருபையே, நாள்தோறும் நடத்தும் கிருபையே. தாங்கட்டுமேவும் கிருபை தேவனே, தனிமையில் நடக்கும் போதெல்லாம் பலவீனத்திலும் கிருபை பூரணம் என் மேல் இறங்க வேண்டுமே. தாங்கட்டுமேவும் கிருபை தேவனே, தனிமையில் நடக்கும் போதெல்லாம் பலவீனத்திலும் கிருபை பூரணம் என் மேல் இறங்க வேண்டுமே. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த ஆராதனை கத்ததாம் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தொடர்ந்து எங்களோடு கூட கத்ததாம் நீங்கள் பேசுங்க. மீண்டுமாக உங்கள் சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய வார்த்தை நீர் தாமே எங்களோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் கூட நாம் யாவரும் ஒரு வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். ரொம்ப நேரம் வாசிச்சோம்னா டைம் ஆயிரும். அதனால சின்னதாக 34ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 6ஆம் அதிகாரத்திலையும் சரி, இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகங்களில் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் முடியும் கூட நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். இது மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். விசேஷமாக இந்த மார்க்கு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரை ஒரு பேசேஜ் இருக்கிறது. ஆண்டவர் செய்ததான அற்புதங்களை குறித்து, இந்த காரியங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறார், நம்ம என்ன மாற்றிக்கொள்ள வேண்டும், ஏன் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான அந்த அட்வைசஸ் என்னன்னு சொல்லி நாம் இந்த கால நேரத்தில் கூட நாம் தியானிக்க போகிறோம். இதிலிருந்து குறிப்பாக ஒரு 4 விஷயங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த காரியங்களை நாம் பார்க்கும் முன்பதாக கொஞ்சம் இதோட பேக்ரவுண்ட் முன்னாடி நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இந்த மார்க்கு 6ஆம் அதிகாரம் இந்த துவக்கத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சொந்த ஊருக்கு என்ன பண்றார்? கடந்து போகிறார். நாசரேத் என்கிறதான தன் சொந்த ஊருக்கு, தன் வளர்ந்ததான ஊருக்கு கடந்து போகிறார். தேவ ஆலயங்களுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை
பிரசங்கித்திருக்கிறார். மாத்திரமல்ல, இந்த இடங்கள்ல எவ்ரிவன் ஆஸ்டோனிஷ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அநேக ஜனங்கள் இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு பிரமித்து போனார்கள். ஒரு சிலர் பேனிக், ஒரு சிலர் ஷாக் ஆனாங்க, ஒரு சிலர் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நிலுவை இந்த இடத்துல காணப்படுகிறது. இந்த இடங்கள்ல அநேக ஜனங்களை பார்க்கும் பொழுது சொல்லப்படுறாங்க, அநேக ஜனங்களுக்கு எரிச்சல் உண்டாயிற்று ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது. ஒரு சிலர் குழம்பி போயிடுறாங்க, ஒரு சிலர் ஆச்சரியப்படுறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில வெளிப்பட்டது. மக்களை கடிந்து கொள்ளும்படியாக, சரியான உபதேசத்திற்கு நேராக அவங்களை எப்படியெல்லாம் நடத்தணுமோ அப்படிலாம் ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு போதிலும் நம்மை நிதானித்து நம்மை தாங்கி நடத்துகிறதா இருக்கிறது. இப்போ கூட நம்ம பாடினோம், தாங்கட்டுமே உங்கள் கிருபை தேவனே நான் தனிமையில் நடக்கும் போதெல்லாம். வசனம் சொல்லுகிறது, உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்முடைய ஆலோசனைகளை கத்த நிறைவேற்றுகிறாரு. அதே போல நம்ம நடக்க வேண்டிய வழிகளை கத்த போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, இதில் நம்ம 7ஆம் வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது சீஷர்களை இரண்டு பேராக ஊழியத்திற்காக அனுப்பி விடுகிறதை நம்ம பார்க்க முடியும். 8வது வசனங்கள்ல எதையும் நீங்க எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கட்டளை விட்டுருக்கிறாரு. துணி பையன் நீங்க எதுவும் பேக் எடுத்துட்டு போக வேண்டாம், ஃபுட்டு சாப்பாடு எதுவும் நீங்க எடுத்துட்டு போக வேண்டாம், மணி பணங்கள் நீங்க எதுவும் எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கட்டளை விடுகிறார். 11வது வசனத்துல 2 பேரை அனுப்பி விடுகிறார். 13ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு டெலிவரன்ஸும் ஒரு ஹீலிங்கு கொடுக்கும்படியாக, அநேக ஜனங்கள் சுகப்பட்டு போகும்படியாக, ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும். 14ஆம் வசனத்துல இவருடைய பெயர் பிரஸ்தாபமாயிற்று. ஓகே, இது ஒரு சின்ன ஒரு பேசேஜ், இதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக இன்னொரு காரியம் ஷார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். 30வது வசனத்தில் பாருங்க, they all gathered and shared their experiences. இப்போ இதில் பார்க்கும்போது 2 பேரை எல்லாம் ஊழியத்துக்கு கடந்து போயிருக்கிறாங்க. எல்லாம் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது அங்கே நடந்ததான சாட்சிகள் என்ன, பிசாசுகள் ஓடிச்சு, எங்கள் மூலமாக அற்புதங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி அநேகமான சாட்சிகளை இவர்களுக்குள்ளாக பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 31வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, வாங்க நம்ம போய் ஒரு இடத்துல இளைப்பாற போகலாம், கொஞ்ச நேரம் போய் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம போகலாம், எல்லாம் பயங்கரமான ஊழியங்களை பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு டயர்டோட கூட காணப்படுகிறதான ஒரு நிலைமை. 32ஆம் வசனத்தில் இவர்கள் திபேரியு கடற்கரையில் இருந்து மவுண்ட் அர்பேல் என்று சொல்ல ஒரு மலைப்பாங்கான ஒரு இடம் இருக்கிறது. மவுண்ட் அர்பேல் அந்த தேசத்திற்கு, அந்த இடத்திற்கு போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இக்கரையிலிருந்து அந்த சைடு போவதற்கு ஒரு 5 கிலோமீட்டர் ஆன் வே ஆஃப் கப்பலில், அதாவது ஒரு படகுல, அந்த ஊரில் அந்த நாட்களில் படகு தான் இருந்துச்சு, அந்த சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்கிறது தாண்டி போகிறதுக்கு. அப்போவே பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தூரங்களில் கடந்து போயிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு மலைப்பாங்கான ஒரு இடம் இருக்குது, போய் கொஞ்ச நேரம் இளைப்பாறிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பார். அப்போது இயேசு கிறிஸ்து இங்கிருந்து அங்கே போகிறதை கேள்விப்பட்டதான அநேக ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இக்கரையிலிருந்து அக்கறை போவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு போகிறார் என்று தெரிந்ததான அநேக ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு முன்பதாக வந்து அந்த இடத்துல கூடிட்டாங்க. மவுண்ட் அர்பேல், இந்த மவுண்ட் அர்பேல் என்பது ஒரு 6 கிராமங்களை சுற்றி இருக்கிறதான, 6 கிராமங்களை கொண்டதான ஒரு மலைப்பாங்கான ஒரு இடமாய் காணப்படுகிறது. இதுல பாருங்க 33ஆம் வசனங்கள்ல many gathered before Jesus came அப்படின்னு இருக்கு. 34ஆம் வசனத்தை பாருங்க, அவர் அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருந்தபடியினால் அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. இதுல வச்சுன்னா ஒரு 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதல் காரியம் ஆண்டவர் சொல்றாரு, மெய்ப்பனில்லாத ஆடுகள். ஓகே. 2வதாக அவர்கள் மேல் மனதுருகி. 3வது காரியம் உபதேசிக்க தொடங்கினார். 3 காரியங்களை பார்க்க முடியும். மெய்ப்பனில்லாத ஆடுகள், அவர்கள் மேல் மனதுருகுகிறார், உபதேசிக்க தொடங்கினார். இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு கேள்வி, ஒரு மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் எப்படி இருக்கும்? மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் எப்படி இருக்கும்?
ஒரு மெய்ப்பன், ஒரு வழிகாட்டி, ஒரு ஆள்காட்டி இல்லை அப்படின்னா அந்த ஆடுகள் தான் வழிதான் அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி அதோட ரூட்டில் அது போகும். சாப்பாடு என்ன கிடைக்குதோ, நல்லதோ கெட்டதோ, கண்டது கிடையாது எல்லாத்தையுமே நல்லா சாப்பிடும். அது மாத்திரம் இல்லை, ஏதாச்சும் ஒரு தீங்கு வரும்பொழுது என்ன ஆகுங்க, சிதறி போகும். திருடிட்டு போவாங்க. அது மாத்திரம் இல்லை, திருடிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, மெய்ப்பன் இல்லாத இடங்கள்ல கசாப் கடைக்கு நேராக போகும். என்னதான் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளுடைய சூழ்நிலை. அதனால அந்த நாட்கள்ல அநேக ஜனங்கள் கூட இருக்கிறதான மக்கள் என்ன, தன்னுடைய தவறான பாதைகளை, தன்னுடைய தவறான கருத்துக்களை, தவறான வார்த்தைகளை இந்த மக்களுக்கு சொல்லி 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 கொடுத்து இவங்க நல்லவங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, கெட்ட கெட்ட காரியங்களை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரியான பாதையில வழிநடத்துவதற்கு ஒரு மெய்ப்பன் இல்லாத ஒரு சூழ்நிலை. இவங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த பாவப்பட்டதான மக்கள் மேல மனதுருக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்ப்பன் இல்லாத ஆடுகள். மெய்ப்பன் இல்லைன்னா இந்தந்த காரியங்கள் நடக்கும். ஒருவேளை மெய்ப்பன் இருந்தார் அப்படின்னா என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிறாரு என்கிறதான ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆடுகளுக்கு குறிப்பாக என்ன தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, ஆடுகளுக்கு நல்ல அன்பு தேவை. அன்பை நம்ம கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, நல்ல போஷாக்கு, நல்ல நியூட்ரியன் நம்ம கொடுக்கணும். ப்ரொடெக்ஷன், நல்ல பாதுகாப்பை நம்ம கொடுக்கணும். நான்காவதாக நல்ல பராமரிக்கணும், நல்ல கேர் பண்ணிக்கணும். ஐந்தாவதாக நல்ல வழிகாட்டியாக இருக்கணும். முன்னாடி இருந்து ஒரு சில ஆடுகளுக்கு நம்ம முன்பதாக இருந்து நடந்து போக வேண்டும். ஒரு சில ஆடுகளுக்கு நாம் பின்பதாக தான் வழிகாட்ட வேண்டும். வெள்ளாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து நடத்திட்டு போவாங்க. ஆனால் செம்மறி ஆடுகளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது முன்னாடி இருந்து மெய்ப்பன் நடந்துட்டு போகணும். ஏன் அப்படின்னா, ஒருவேளை ஒரு செம்மறி ஆட்டுக்கு பின்பதாக மெய்ப்பன் நடந்து போனான்னா அது எங்கெல்லாம் புல் இருக்குதோ எல்லாத்தையும் தேடி 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 பசும்புல் எங்கே இருக்குன்னு தேடி தேடி மெய்ய பார்த்து என்ன பண்ணீங்கன்னா, சாப்பாடு தான் அது வாழ்க்கையில் முக்கியம். அப்படியே தலை கீழே குமிஞ்சிட்டு தேடிக்கிட்டே போகும். ஏதாச்சும் ஒரு குழி இருந்துச்சுனாலும் கூட, ஓகே குழி இருக்குது, டேஞ்சரு, நம்ம அந்த ரூட்டில் போகலாம் அப்படின்லாம் போகாது. குழிகளையே உழுகும். இதை பார்த்துட்டு வரதான பின்னாடி இருக்கிற ஆடுகள் என்ன பண்ணுங்க, அது வேற டைவர்ட் ஆகி போகாமல் அதுக்கு மேலேயே பொத்துன்னு விழுந்துட்டு இருக்கும். இதுதான் இந்த செம்மறி ஆட்டின் நிலைமை. இந்த செம்மறி ஆட்டின் நிலைமையில தான் இந்த ஒவ்வொரு ஜனங்களும் அந்த காலங்களில் காணப்படுகிறாங்க. ஏன் இந்த காலங்கள்லையும் நம்மளும் இதே நிலைமையில தான் காணப்படுகிறோம். அநேக ஜனங்கள் பண்ணுகிறதான தவறான வார்த்தைகள், தவறான உபதேசங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவியத்தை நம்ம கெடுத்து கொண்டிருக்கிறதான நிலைமையில நம்ம தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள்ல சத்தியத்தை, வேதத்தை போதிக்கிறவர்கள் அநேக உண்டு. ஆனாலும் வேதத்தையும் எல்லாத்தையும் ஒரு தாறுமாறாக கள்ள உபதேசையும் துருபதேசையும் இந்த நாட்கள்ல பகுத்து போதித்து நரகத்துக்கு நேராக நடத்துகிறவர்களும் உண்டு. இது கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் இந்த நாட்கள்ல எல்லா காரியங்களுக்கும் நீங்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். வசனத்தை நீங்க தியானிங்க. மார்ட்டின் லூத்தர் இந்த பைபிளை நமக்கு கொண்டு வரும்படியாக ஆண்டவர் கிருபை செஞ்சதுல என்ன ரீசன் அப்படின்னா, இதை நம்ம படிச்சு ஆண்டவர்கிட்ட அந்த ரெவலேஷனை நம்ம எடுத்துக்கணும். இதுதான் மெயின் ரீசன். அந்த காலங்களில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிக்கிறாங்க, அந்த வசனத்துல அவங்களுக்கு என்ன தாட்டு கிடைக்குதோ அந்த தாட்டை சொல்லுவாங்க, ஆண்டவருடைய ரெவலேஷனை விட்டுருவாங்க. இது நம்ம கிட்ட இருக்கணும்னு சொல்லி மார்ட்டின் லூத்தர் பிரயாசப்பட்டு விரும்பினார். அதனுடைய விளைவு தான் 99 தீசஸ் எழுதி இந்த பைபிள் இப்போ நம்ம கிட்ட இருக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல பைபிளை படிங்க, நல்ல வேதாகமத்தை வாசிங்க. கர்த்தர் உங்க கூட டைரக்டா பேசுவாரு. எந்த ஒரு டிரான்ஸ்லேட்டரும், எந்த ஒரு வியாக்கியானிகளும், எந்த ஒரு கள்ள உபதேசங்களும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் உங்க கூட இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. ஓகே, இதில் நம்ம வாசிக்கிறோம், மெய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கு, இந்த ஆடுகளுக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு காட்டுகிறார். போஷாக்கு நல்ல போஷித்து நடத்துகிறார், பாதுகாப்பு தருகிறார், நம்மை பராமரித்து நடத்துகிறார், நமக்கு வழிகாட்டுகிற நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். எல்லார காட்டிலும் இயேசு தாங்க நமக்கு உண்மையாலுமே நல்ல ஒரு மெய்ப்பராக இருக்கிறார். இதை குறித்து நாம் யோவான் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்கள். அதுல ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். 1ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, வேறு வழியாய் வருகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான்.
ஓகே. 2, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் எவனோ ஆடுகளை மெய்ப்பனாய் இருக்கிறான். எந்த ஒரு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக வருவான், கேட்டை திறந்துட்டு அப்படியே அழகாக வருவாப்புல. ஆனால் இந்த கள்ளத்தனமாக மெய்ப்பர்கள் இருக்காங்க தெரியுமா, நானும் பாஸ்ட்டு, நானும் அந்த ஊழியம் பண்ணுறேன், இந்த ஊழியம் பண்ணுறேன்னு சொல்லி இதை அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். டோர் ஸ்டெப் வந்து நிறைய பேர் தட்டி டிஸ்டர்ப்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காரியங்கள் அநேகம் நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல மெய்ப்பர்கள் யாரு, நல்ல ஊழியக்காரர்கள் யார் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் அந்த பகுத்தறிவை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. எல்லாருமே கூப்பிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ள உட்கார வச்சிடக்கூடாது. எல்லாம் நீட்டாக பரிசுத்தமாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு, ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டை போட்டுட்டு, மோர்மோனிசம் வருவாங்க, ஜெகோவா விட்னஸ் வருவாங்க, உபதேசகர்கள் வருவாங்க. எல்லாருக்கும் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கள்ளனும் கொள்ளைக்காரனுங்களும் வேறு வழியா திருட்டுத்தனமா கொல்லப்புறத்துல வருவானுங்க. ஆனா நல்ல மெய்ப்பனோ நேர் வழியாய் நடக்கிறவராய், நேர் வழியாய் வருகிறவராய் இருக்கிறார். 8வது வசனத்துல இயேசுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருந்தார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஓகே. 10வது வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனா வசனம் சொல்லுகிறது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிறார். திருடன் என்ன பண்ணுவான்னா, திருடுறதுக்கு கொள்ளையிடுறதுக்கு பணத்துக்காக தான் என்ன பண்ணுவான், இந்த கள்ளர்கள் எல்லாம் வருவாங்க. ஆனால் நல்ல மெய்ப்பன் என்பவன் நல்ல சத்தியத்தை கொடுக்கணும், நல்ல வசனத்தை போதிக்கணும், வசனத்தை பகுத்து போதிக்கணும். நம்ம மட்டும் மைக்க பிடிச்சி ஊழியம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு பரலோகத்துக்கு போகிறதல்ல, நம்மளும் பண்ணணும். நம்ம கூட இருக்கிறதான ஒவ்வொரு சகோதரிகளும் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஊழியங்களை செய்ய நம்ம ஊக்குவிக்கப்படுத்தணும். ஹல்லேலூயா. 12ஆம் வசனம், மெய்ப்பனாய் இராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவன் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஒரு சில நேரங்களில் மெய்ப்பர்கள் இருப்பாங்க அந்த சர்ச்சுக்குன்னு, அந்த விசுவாசிகள்னு சொல்லி அந்த சர்ச்சுக்கு ஒரு மெய்ப்பர் இருப்பாங்க. இந்த கள்ளத்தனமாக வரவங்க, இந்த வேறு வழியாக வரவங்க, இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட கான்டாக்ட் வச்சு அவங்கள சரியான ஒரு பாதைகளுக்கு இருந்து ஒரு தவறான ஒரு தாறுமாறான பாதைகளுக்கு நடத்தி கொண்டு போகும்படியாக அநேக துர்ர ஆலோசனைகளை சொல்லுவதற்கு நேரிடும். சில நேரங்களை பார்க்கும்போது அந்த பாஸ்டுக்கு விரோதமாகவே எழும்பி நிற்பாங்க. இதுக்கு ஒரு பாஸ்டே ஒரு சில நேரங்களில் காரணமாக இருக்கலாம். இவர்களெல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த ஓனாய் வருகிறதை கண்டு அந்த கள்ளன் கொள்ளைக்காரன் என்ன பண்றான், ஒரே ஓட்டம் பிடிச்சிருவான். ஆனா அந்த மெய்ப்பன் ஒருவன் தான் என்ன பண்ணுவான், தான் கிட்ட இருக்கிறதான வல்லமை வைத்து, தான் கிட்ட இருக்கிறதான ஜபத்தை வைத்து, தான் கிட்ட இருக்கிறதான ஆண்டவருடைய பலனை வைத்து, தான் மக்களுக்காக, என் மக்களை என்னை தாண்டி தான் நீ அவங்கள தொட முடியாது அப்படிங்கிறதான ஒரு அதிகாரத்தோடு கூட அந்த மெய்ப்பன், உண்மையான மெய்ப்பன் நிற்பான். கண்டிப்பா இந்த உண்மையான மெய்ப்பன் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நல்ல மெய்ப்பர்களாக இருக்கணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறதான, நம்ம கூட இருக்கிறதான எல்லாருக்காகவும் நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம சொல்லி நம்ம தாங்கி நம்மளும் நல்ல மெய்ப்பர்களாய் விளங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2வது காரியம், மனதுருகினார் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். கர்த்தர் நமக்காக மனதுருக்கம் நிறைந்தவர், அவர் நமக்காக பரிதபிக்கிறவர், அவர் நமக்காக மனஸ்தாபப்படுகிறவர். ஆம், நமக்காக, எனக்காக என் கர்த்தர் எதை காட்டிலும் என்ன வேணாலும் அவர்னால செய்ய முடியும் என்கிறதான விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ஊர்ல, தன் வளர்ந்ததான ஊர்ல இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும், இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்களும், இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரிகளும், இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த ஜெப ஆலயத்திற்கு, சினகாக் என்று சொல்லுவாங்க, அந்த ஜெப ஆலயத்திற்கு கடந்து போயிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை எடுத்து தியானித்து அதை மக்களுக்குள்ளாக போதித்திருக்கிறார். இதை கேட்டதான அநேக ஜனங்களுக்குள்ளாக பயங்கரமான எரிச்சல் வருது, பயங்கரமான கோபம் வருது. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்கன்னாமா விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு.
இப்போ இந்த நிலைமை நம்ம சர்ச்சிலையும் கூட அநேக நேரங்கள் இருக்குது. இதுல இயேசு கிறிஸ்துவ சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை இன்சல்ட் பண்ணாங்க, அதாவது அவரை நெக்லெக்ட் பண்ணாங்க, அவர் கடிந்து கொண்டாங்க. அவர் இன்னும் குறிப்பாக வாசிக்கும் பொழுது லூக்கா 4 அதிகாரங்களில் வாசிக்கிறோம், கடைசி அந்த பகுதிகளில் கடைசி பக்கத்துல இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொண்டு அவரை உயரமான செங்குத்தான மலையிலிருந்து தள்ளிவிட பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த நிலைமை தான் இந்த இடத்துலையும் காணப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அவர்களை எதுவுமே செய்யாம அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஹல்லேலூயா. இப்போ ஒருவேளை நம்ம சர்ச்சில் கூட ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஒரு காரியம் நம்ம பண்றோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு தப்பா வாசிச்சிட்டாங்க, தப்பா பாடுபடிட்டாங்க, தப்பா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்கேலில் கார்டில் பாட மாட்டாங்க. ஆனால் அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்த்து சிரிச்சுட்டு கிண்டல் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. அவங்கள என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணீங்க, நல்லா பாடினீங்க, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி கரெக்டாக அந்த கார்டில் ஸ்கேலில் நீங்கள் பாடுற மாதிரி இன்னும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம எக்யூப் பண்ணணும். அவங்கள கிண்டல் அடிச்சுட்டு அவங்கள பரியாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாரும் பரலோகம் போகணும். ஹல்லேலூயா. ஓகே, இதில் 7ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய மனஸ்தாபங்களை, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வாஞ்சையை நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, தன் சொந்த மக்கள் ரட்சிப்பிற்காக அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறதான வாஞ்சையுடையவராக இருக்கிறார். நல்ல 7ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டு இருப்பார். ஒன்று, இயேசு கிறிஸ்து வளர்ந்ததான ஊருக்கு எல்லாரும் வந்திருக்கிறாங்க, நாசரேத்துக்கு. அந்த இடத்துல எல்லாருமா சேர்ந்து இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அவருடைய சகோதரர்களும் அவருடைய சகோதரிகளும் அம்மா அப்பா எல்லாரும் வந்திருக்கலாம். மேபி எல்லாரும் சேர்ந்து தேவாலயத்துக்கு போகிறாங்க, இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்குறாங்க. ஏன் அந்த அளவுக்குனா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் கிடையாது, வார்த்தைனா என்னன்னு தெரியறதில்ல. ஓகே, ஆனால் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் ஜனங்கள் என் மக்கள். அந்த ஊரில் இருக்கிற எல்லாமே முக்கால்வாசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க. எல்லாம் மாமா, அந்த மாதிரி பெரியப்பா பெரியம்மா, அந்த மாதிரி தான் எல்லாமே ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க. ஏன் மக்கள், ஏன் குடும்பம் ரட்சிக்கப்படணும், அவங்க தேவனுடைய வருகைக்கு அவங்க ஆயத்தமாக்கப்படணும், அவங்க பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளாக அந்த வாஞ்சை, அந்த மனதுருக்கம் நிறைந்தவராக இருந்தார். அதனால சீஷர்கள் 2 பேரும் அனுப்பிச்சுடுறாங்க, இந்த வார்த்தைகளை எல்லா இடங்களுக்கும் போய் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு. 11ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால். இப்போ ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லுவதற்காக வரார் அப்படின்னா, இதை ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதான இந்து சகோதர சகோதரிகள் யார் வேணாலும் பார்க்கலாம். ஒருத்தங்க சுவிசேஷத்தை சொல்வதற்காக வந்தாங்க அப்படின்னா, தயவு கூர்ந்து நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. உங்களை மதம் மாற்றுறதாக நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க உங்கள் மனதிற்குள்ளாக கிரியை செய்கிறதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரோ பண்ணுகிறாரு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிச்சயமாக செய்து முடிப்பார். ஓகே, எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால், நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுவிசேஷ வார்த்தைகளை, உங்கள் வசனத்தை, உங்கள் ஜெபத்தை யாராச்சும் கேட்கல, நெக்லெக்ட் பண்ணாங்க, உங்களை அனுப்பிச்சி விடுறாங்க, துரத்தி விடுறாங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா, உங்கள் காலில் படிந்திருக்கிற அந்த வீட்டின் தூசியை அந்த இடத்துல நீங்கள் உதறி போட்டுருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவாக இருக்கும். சோதோம் கொமோராவே ஒரு பயங்கரமான டிசாஸ்டரில் மூழ்கி இருந்தது. பயங்கரமான ஒரு ஆபத்து சோதோம் கொமோராவுக்கு நேரிட்டது. ஆனால் அந்த சோதோம் கொமோராவை காட்டிலும் அதிகமான ஆக்கினை தீர்ப்பு, அதிகமான தண்டனை இந்த சுவிசேஷ வசனத்தை கேட்காத எந்த செவிகள் மேலேயோ எந்த இருதயத்தின் மேலேயோ தீர்க்கப்படும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தருடைய வார்த்தையை நல்லா தியானிங்க, கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுங்க. ஆமென். இப்போ சோதோம் கொமோரா பட்டணத்துக்கும் அந்த கர்த்தருடைய வார்த்தை சுவிசேஷமானது கடந்து போகுது என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும். அது ஒரு பர்டிகுலரான ஒரு ஃபேமிலி, ஒரு குறிப்பிட்டதான ஒரு குடும்பத்திற்காக ஆண்டவர் தம்முடைய சுவிசேஷ ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பிற்கு முழுக்க யார் காரணம் அப்படின்னா,
நல்ல ஒரு தெய்வ மனிதன் ஆபிரகாம் அந்த குடும்பத்திற்காக சோதோம் கொமாரில் இருக்கிறதான அந்த 50-10 வரைக்கும் வந்துச்சு. அந்த 10 நீதிமான்களுக்காக ஆபிரகாம் பரிதபித்தார். ஆபிரகாம் திறப்பில் நின்று ஜெபித்தார், ஆண்டவரோடு கூட மன்றாடினார். அந்த ஜெபத்தையும் அந்த வேண்டுதலையும் கேட்டு, ஓகே ஆபிரகாம், நான் இதன்படியாக நான் செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லி கிருபையை ஆண்டவர் நடத்தினாரு. லோத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீ தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவரே அவங்கள கூப்பிட்டு போய் வெளியே அப்புறத்தில் அவங்கள போக விடுவார். இதிலும் நான் உனக்கு தயவு செய்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். இப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில தயவு செய்கிறவராக இருக்கிறார். அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் மனதுருக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். நம்மை மன்னித்து மகளாய் இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் வல்லவரும் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர்னால செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஓகே, இந்த இடங்களை தான் நம்ம வாசித்தோம். ஓகே, இந்த இடத்துல எவர்களாகிலும் எல்லாருமே சுவிசேஷத்திற்கு பாத்திரர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஓகே, சுவிசேஷம் ஏற்காதவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, லோத்தின் மருமகன்கள், லோத் என்ன பண்றாரு, இந்த பட்டணத்துல வேற யாராகிலும் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் என்ன பண்ணுங்க, இந்த பட்டணத்தை நீங்க கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுவார். ஆனா லோத்து தன்னுடைய 2 குமார்த்திகளுக்கு மனம் முடிக்க போகிறதான 2 மருமகன்களை இப்போ அழைச்சிருக்கிறாரு. நீ கேலி பண்றா, நீ ஏதோ பேசுகிறா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, துரத்தி விட்டுருவாங்க. சுவிசேஷம் கேளாத ஒரு காதுகள், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட காதுகள் இருக்கலாம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்க காதுகளை திறக்கிறார். எதற்காக? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக, ஆண்டவர் பேசுகிறதான அந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக, அதை ரசிக்கும்படியாக. ஹல்லேலூயா. சுவிசேஷம் கேட்கலனாலும் ஐயோ, சுவிசேஷத்தை சொல்லலைனாலும் ஐயோன்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, லோத்தின் மனைவி சுவிசேஷம் கேட்டாங்க. அந்த சுவிசேஷத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டும் போக போக கொஞ்ச தூரம் போனாங்க. பழைய குருடி கரவை திரடின்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல போற வழியில என்ன நடக்குதோ, என் ஜாமானங்கள் எல்லாம் வாங்கி வச்சதெல்லாம் அழிஞ்சு போயிருதே, நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பின்னிட்டு பார்த்தாங்க, ஒப்பு துணானாங்க. இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. சுவிசேஷத்தை நாம் அறிந்து அதன்படியாக கேட்டு நாம் நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதன் 16ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாராவது நீங்க சுவிசேஷம் சொல்லல அப்படின்னா நீங்க நினைச்சுக்கணும், எனக்கு ஐயோ. ஆமென். நம்ம வாழ்க்கையில எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக ஆண்டவர் நம்மை முன்குறிச்சிருக்கிறார் என்பதற்கு எல்லாவற்றிற்குமே ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் சுவிசேஷம் சொல்லுவதற்காக. சுவிசேஷம் சொல்லல அப்படின்னா எனக்கு ஐயோன்னு சொல்லி பவுல் சொல்லிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது, நஸ்ரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். பிசாசு பிடிச்சிருக்கிறதான ஒரு மனுஷனை கர்த்தர் தேடி போறார். ஓகே, பிசாசு பிடிச்சவனை கூட ஆண்டவர் தேடி போய் விடுதலை ஆக்க முடியும்னா, நீங்க உண்மையாக கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை உண்மையாக நீங்க தரிசிக்கும் பொழுது, கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு மாற்றத்தை, அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மெய்யாகவே நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான் என்று சொல்லி வாசிக்கணும். பிசாசுக்கு நல்லா தெரியுது இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவனுடைய பரிசுத்த குமாரன் என்று சொல்லி. ஆனா அநேக ஜனங்கள் நம்ம இன்னும் கண்ணும் சரி காதும் சரி நம்ம மனமும் சரி திறக்கப்படாத ஒரு சூழ்நிலையில காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ மனதுருகினார், கம்பேஷன் அபவுட் சோல்ஸ். இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்காகவும் மனதுருக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். எனக்காக மனதுருகுகிறார், உங்களுக்காக மனதுருகுகிறார்.
ஒரு பாவப்பட்டதான ஒரு மக்களை பார்க்கும் பொழுது நேற்று சொல்லும் பொழுது அழகாக சொல்லியிருந்தாங்க, எந்த ஒரு டாஸ்மாகில் ஒருத்தங்க பீடி குடிச்சிட்டு சிகரெட் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு தவறான பாதையில் போகிறாங்கன்னா, அவங்கள பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த பாரம் நமக்குள்ளாக கொழுந்து விட்டு எரிய வேண்டும். இதுதான் கர்த்தருடைய பாரம். இதில் 4ஆம் அதிகாரம், யோவான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சமாரியா தேசத்துக்கு போகிறார். யூதேயிலிருந்து கலிலேயாவுக்கு ஆண்டவர் போகணும். சீக்கிரமாக ஒரு அவசரமான ஒரு நிலை, அவசரமான ஒரு சூழ்நிலை, சீக்கிரமாக போகணும். அப்போ வேற வழி இல்லை, சமாரியா தேசத்தை கடந்து தான் அவங்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. யூதர்கள் சமாரியர்களை அப்படி அருவருத்தாங்க. சமாரியர்கள் என்று சொன்னாலே அசீரியர்களும் இஸ்ரவேலர்களும் கலந்ததுனால, கலப்படத்தினால கலக்கப்பட்டதான பிறந்ததான ஒரு சந்ததி. அதனால யூதர்கள் சமாரியர்களை ஒரு அருவருக்கத்தக்கதான ஒரு நபர்களாக பார்ப்பாங்க. ஒரு 10 மீட்டர் கிட்டே போனாலே, இப்போ இருக்கிற லாக்டவுன், சோஷியல் டிஸ்டன்ஸ் 3 அடி வச்சிருக்கிறோம், அவங்க 10 அடி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கிட்டம் கூட நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டதான ஒரு நிலைமை இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து அங்க காணப்பட்டிருக்கிறதான வம்சாவளியாக பாரம்பரியமாக கடைபிடித்து கொண்டு வந்ததான எல்லா தடைகளையும் கர்த்தர் இந்த நாட்களை உடைத்து போட்டார். ஹல்லேலூயா. இவர் பரிசுத்தரு. ஆனா நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, யாக்கோபுடைய கிணறு இருந்தது, பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் கிணற்றின் அருகே உட்கார்ந்தார், 6ஆம் மணி வேலையாய் இருந்தது. 34 வசனத்துக்குள்ள, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஓகே, அதுக்கு முன்னாடி சீசல் சொல்லுவாங்க, ஆண்டவரே நமக்கு வாங்க சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் அறியாத எனக்கு இன்னொரு போஜனம் உண்டு. அந்த போஜனம் என்ன போஜனம் அப்படின்னா ஆத்தும பாரத்தை குறிக்கிறது. அவங்க அநேக ஜனங்களை இந்த சமாரிய ஸ்திரீ என்ன பண்ணுவாங்கன்னா போய் கூப்பிட்டு போவாங்க. யார் இந்த சமாரிய ஸ்திரீ அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யாக்கோபின் கிணற்றின் அருகே 6ஆம் மணி வேலையாய் இருந்தது அப்படின்னா, அந்த 6ஆம் மணி வேலை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்களுக்கும் நமக்கும் டோட்டல் டிஃப்ரென்ஸ் 6 மணி நேரங்கள். அப்போ அவங்களுக்கு 6ஆம் மணி நேரம் அப்படின்னா அவங்களுக்கும் மணி பகல் 12 மணி தான். இப்போ 12 மணிக்கு பகல் நேரத்தில் கிளைமேட், அந்த நிலைமை சூழ்நிலை எப்படி இருக்கும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். பாருங்க, பயங்கரமான கொளுத்துற வெயில்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு சில ஆள் நடமாட்டங்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ இந்த பாவியான இந்த ஸ்திரீ என்ன பண்றா அப்படின்னா, எல்லாரும் ஜனக்கூட்டங்கள் இருக்கும்போது இவ பயங்கரமான ஒரு மோசமான ஒரு பாவியா இருக்கிறா. அப்போ இந்த ஜனங்கள் என்னை பார்த்தாங்கனாலே ஏதாச்சும் அடிப்பாங்க, ஏதாச்சும் காரி துப்புவாங்க, ஏதாச்சும் அவமானப்படுத்துவாங்கன்னு சொல்லி இந்த ஸ்திரீ என்ன பண்றான்னா, யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரங்கள்ல நாங்க கடந்து போக வேண்டும் அப்படிங்கிறா. இப்போ ஆண்டவரே இயேசுக்கு சொல்லுவாரு, ஓகே நீ என்கிட்ட கேட்டிருந்தேன்னா நான் உனக்கு என்ன பண்ணியிருப்பேன், ஜீவ நீரூற்ற உனக்காக நான் தந்திருப்பேன் அப்படியும், ஜீவ தண்ணீரை நான் உனக்காக தந்திருப்பேன் அப்படிம்பார். ஆமா ஆண்டவரே, நான் இந்த இடத்துல வரக்கூடாதபடிக்கு எனக்கு அந்த ஜீவ தண்ணீரை நீங்க தாங்க அப்படிம்பாங்க. அப்போ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல நான் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல வருவதற்கு முன்பதாக ஏகப்பட்ட போராட்டங்களை தாண்டி இந்த ஸ்திரீ என்ன பண்றா, கடந்து வருகிறவராய் காணப்படுகிறார். இப்போ அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுப்பதற்கு முன்பதாக நீ போய் உன் கணவனை அழைத்து கொண்டு வான்னு சொல்லுவார். அப்போ அந்த சமாரியா ஸ்திரீ சொல்லுவாங்க, எனக்கு புருஷன் இல்லை அப்படிம்பாங்க. இயேசுக்கு சொல்லுவார், ஆம் நீ சொன்னது சரிதான், உனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னது நீ சரிதான். உனக்கு ஆல்ரெடி 5 பேர் இருந்தாங்க, ஆனால் இப்போ இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல. அப்போ நல்லா கால்குலேட் பண்ணி பாருங்க, மொத்தம் 6 பேர் இருந்திருக்கிறாங்க. ஒரு இடத்துல 6 பேர் 7 பேர் 8 பேர் இருந்தாங்கன்னு என்ன சொல்லுவாங்க, ஒரு விபச்சாரி. ஆகையினால சமாரிய ஸ்திரீ, சமாரிய தேசமே ஒரு அருவருக்கதான ஒரு தேசம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். குறிப்பாக அருவருக்கத்தக்கதான ஒரு இடத்திலேயே ஒரு விபச்சாரியா இருக்கிறவள், அதிலும் பாவியா இருக்கிற ஒருத்திக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் மணிக்கணக்கா காத்திருந்தாரு. ஏன் அப்படின்னா, அவள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவளும் பரலோகத்துல வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு மனதுருக்கம் நிறைந்தவர்
ஆண்டவர் அந்த ஸ்திரீக்காகவே போய் காத்திருந்தாரு, நமக்காகவும் காத்திருக்கிறாரு. நம்ம இன்னும் காத்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவருடைய வருகை எப்பவுமே வரும்னு சொல்லி அநேக நாட்களாக நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த வருகைக்கு ஒரு நாட்கள் உண்டு, ஒரு குறிப்பிட்டதான ஒரு நேரம் உண்டு. நிச்சயமாக ஆண்டவர் வருவார். ஏன் இன்னும் தாமதிக்கிறார் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படணும், எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணும், எல்லாரும் நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், உபதேசத்தை குறித்து நம்ம வாசிக்க முடியும். வாட் ஜீசஸ் டீச், ஆண்டவர் என்னென்ன காரியங்களை உபதேசித்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, 6 கிராமங்களிலே சுற்றி திரிந்து, 6வது வசனத்தில் கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். 6வது வசனத்திலையும் சரி, 34 வசனங்களை 2 வசனங்களே வாசிக்க முடியும். 2 இடத்துலையுமே ஆண்டவர் உபதேசம் செய்தார். அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ஓகே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அந்த 3.5 வருஷங்கள் ஊழியங்களை செய்திருக்கிறாரு. அந்த எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் அநேக ஜனங்களுக்கு உபதேசம் செய்தார். அது என்னென்ன உபதேசங்கள்னு சொல்லிட்டு நான் சும்மா சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். 25 முறை டைட்டி ஆஃப் ஜீசஸ், கர்த்தருடைய தெய்வீகத்தை குறித்து ஆண்டவர் உபதேசித்திருக்கிறார். 52 முறை ஃபைனான்ஸ், அதாவது பொருளாதாரத்தை குறித்து டீச் பண்ணியிருக்கிறார். 44 முறை அதாவது மேரேஜ் குறித்தும் ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்வதை குறித்தும் ஆண்டவர் உபதேசித்திருக்கிறார். 34 முறை அவருடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் உபதேசித்திருக்கிறார். 717 முறை ஆவிக்குரிய வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப் குறித்து ஆண்டவர் உபதேசித்திருக்கிறார். 323 முறை கடைசி நாட்கள், அதாவது மில்லினியம் இயர், அந்த ஜட்ஜ்மெண்ட் டேஸ் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி உபதேசித்திருக்கிறார். 198 முறை பாவம்னா என்ன, பாவினா என்ன, ஃபர்கிவ்னஸ் மன்னிப்பு என்றால் என்ன என்று சொல்லி அந்த காரியங்களை குறித்து உபதேசித்திருக்கிறார். 123 முறை த கிங்டம் ஆஃப் காட்ஸ் டீச்சிங், த கிங்டம் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் அதிகமாக உபதேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, நம்ம 35 37 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். இதுதான் நம்முடைய சப்ஜெக்டினுடைய, இந்த டாபிக்கினுடைய முதல் காரியம். ஓகே, 35 முதல் 37. வெகு நேரம் சென்ற பின்பு சீஷர்கள் அவரிடத்தில் 36 வாசிக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் 35 வெகு நேரம் ஆயிடுச்சு. 36 புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையினால சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் அனுப்பிவிட வேண்டும் என்றார். 37 வசனங்கள்ல 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி கொடுக்க கூடுமோ என்றார்கள். ஓகே, இவங்க மினிஸ்ட்ரி போயிருக்கிறாங்க, டிராவல் பண்ணியிருக்கிறாங்க, டீச்சிங் எல்லாம் சேர்த்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் ஆகிட்டு இருக்கும்போது சீஷர்கள் ஆல்ரெடி ரெஸ்ட் எடுப்பதற்காக தான் வந்திருக்கிறாங்க. சற்று நம்ம தனித்திருந்து ஓய்ந்திருக்கலான்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. ஆனால் இங்கேயும் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அலை மோதி வருவதற்கு ஆரம்பிச்சு விட்டாங்க. அப்போது ஈவினிங் ஆயிடுச்சு, சீஷர்களுக்கு பயங்கரமான பசி வேற. அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, அவங்க கிட்ட பணம் இல்லை, அவங்க கிட்ட பலனும் இல்லை, பயங்கர டயர்டாக இருக்கிறாங்க. அப்போது ஒன்றுமில்லாத நேரங்களில் கூட, ஒரு சாப்பாடு இல்லாத சூழ்நிலையில கூட, நம்மக்கிட்ட பணம் இல்லாத சூழ்நிலையில கூட, நமக்கு பலன் இல்லாத சூழ்நிலையில கூட ஆண்டவர் நம் தேவைகளை நம்மை பலப்படுத்தி, நமக்கு சாப்பாடு போட்டு, நமக்கு பலனை தந்து, நமக்கு பண உதவியை தந்து ஆண்டவர் போஷித்து நடத்தி நம் தேவைகள் எல்லாம் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஒன்றுமில்லாத நேரத்தில், குறிப்பாக நம்ம பார்க்கும்போது ஜார்ஜ் முல்லர் என்கிறதான ஒரு நல்ல ஒரு தெய்வ மனிதன் இருக்கிறார். அந்த தெய்வ மனிதன் ஆஷ்லி டவுன் ஆர்ஃபனேஜ் என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு அனாதை ஆசிரமத்தை நடத்தி கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட அங்கே 10,024 குழந்தைகள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு சாப்பாடு ஒன்றுமே இல்லை. அப்போது சாப்பாடு இல்லாத சூழ்நிலை, மக்கள்லாம் குழந்தைகள்லாம் பொக்குன்னு போயிடுவாங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த டைனிங் ஹாலில் நீங்கள் எல்லாம் கரெக்டாக உட்காருங்க, கத்த நமக்காக ஒன்று ஆயத்தப்படுத்துவான்னு சொல்லி இவர் முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஜெபம் பண்ண முடிக்க எல்லா குழந்தைகளும் சேர்ந்து ஜெபம் பண்ணி முடிக்கிறாங்க. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி ஆமேன்னு போட்டு முடிக்கிறாங்க. 2 பேர் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டுற சத்தம் கேட்குது. யார் அந்த 2 பேர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வராரு,
பேக்கர் ஒருத்தர் வர்றாரு, எங்கிட்ட ஃப்ரெஷ்ஷான நிறைய பிரெட் இருக்குது, எங்கள் கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இது வந்து ஒரு இடத்துக்கு நாங்கள் தூக்கிட்டு போகணும், இதை தயவு செய்து போகிறதுக்குள்ளே எல்லாம் வீணாயிரும், அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, தயவு கூர்ந்து நீங்கள் எடுத்துக்கோங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து கதவு தட்டி இருப்பார். அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட பிளண்டி ஆஃப் ஃப்ரெஷ் மில்க் நிறையா இருக்குது, என்கிட்ட பால் நிறையா இருக்குது, என்னோட காரும் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதெல்லாம் கெட்டு வீணாகி போயிடும், அதனால் திடீர்னு பார்த்தேன், உங்கள் இடம் தெரிஞ்சது, உங்களுக்கு வந்து நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன், தயவுசெய்து நீங்கள் எடுத்துக்கோங்கய்யா அப்படின்னு சொன்னார். இதே போல் நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம முட்டி போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாமே ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணி, ஆண்டவர் ஒரு தடையும் இராதபடிக்கு ஆண்டவர் திறந்து முடிப்பார். ஹல்லேலூயா. சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க, கஞ்சிக்கே வழி இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் ஃப்ரெஷ்ஷான ஆகாரத்தினால போஷித்து ஆண்டவர் நடத்தியிருந்தார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் எல்லா கிச்சன் ஜாமானங்கள் மளிகை பொருட்கள் எல்லாமே காலியாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தவர், என்னுடைய தேவையை சந்தித்த ஆண்டவர் உங்களுடைய தேவையை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையுமே தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கடன் பிரச்சனையை யார் மாற்றுவார், என் குடும்ப சூழ்நிலையை யார் மாற்றுவாங்க, என் பிள்ளைகளை யார் விசாரிப்பாங்க, என் பையனுக்கு என் பொண்ணுக்கு திருமண தேவை இருக்குது, இந்த திருமண தேவையில யார் சந்திப்பாங்கன்னு சொல்லி துக்கத்தோடு கவலையோடு கூட கண்ணீரோடு கூட நம்ம காணப்படலாம். நான் சொல்லுகிறதான ஒரு காணியம், நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக மனதுருக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார், உங்கள் தேவைகளை சந்திக்க கர்த்தர் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவர், நிச்சயமாக நம் தேவைகள் எல்லாம் சந்திக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆமாங்க, நிச்சயமாகவே ஒரு முடிவு இருக்குது. உங்க நம்பிக்கை ஒரு நாள் ஒருபோதும் வீணாய் போகவே போகாது. இரண்டாவது காரியம், நம்ம கிட்ட இருக்கிறது எதுவோ அதை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். இதுல 38ஆம் வசனம் 41ஆம் வசனத்து வரைக்கும் நீங்க வாசிங்க. 38ஆம் வசனத்துல, அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். சேம் இதே காரியத்தை யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். ஓகே, இதுல என்ன காரியம் அப்படின்னா, அவங்க அம்மா என்ன பண்ண, அந்த குழந்தையோட அம்மா, அந்த பையனுடைய அம்மா, அந்த பையன் வந்து ஒரு இடத்துக்கு போறான், இவனுக்கு என்ன பண்ணுவான், ஏதாச்சும் ஒன்று விளாண்டுருப்பான், ஏதாச்சும் ஒன்று ஓடி ஒளிஞ்சிட்டு இருப்பான், ஏதாச்சும் ஒரு விளையாட்டு பையனாக இருப்பான், அதனால் என்ன பண்ணலாம், அவனுக்கு ஒரு ஸ்நாக்ஸை கொஞ்சமாக கொடுத்துடலாம்னு சொல்லி இந்த பையனுக்கு அளவாக 5 அப்பத்தையும் 2 மீன் துண்டுகளை கொடுத்துட்றாங்க. சின்ன பையனுக்கு மட்டும்தான் இது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஆனால் இந்த ஸ்நாக்ஸை வச்சு ஆண்டவர் இத்தனை பேர் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும், இத்தனை பேருக்கு சாப்பாடு போட முடியும்னா நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. இப்போ எல்லா ஜனங்களும் ஒரு அமேசிங் லெவல்ல இருக்கிறாங்க, எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறாங்க. இந்த சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் கூட ஒரு சில குழந்தைங்களை பார்க்க முடியும். கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்க, அங்கே இங்கே எல்லாம் சுற்றி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அங்கே ஓடுவாங்க, இங்கே போடுவாங்க, திரும்ப வந்து தண்ணி குடிப்பாங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, திரும்ப வெளியே போவாங்க, திரும்ப வருவாங்க, இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை மெய் மறந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறது, எல்லாத்தையும் மறந்துருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த 5 அப்பமும் 2 மீனும் அப்படியே இருந்திருக்குது. ஆண்டவர் அந்த குழந்தை மேல ஒரு நோக்கத்தை வச்சிருந்தார். ஓகே, இவன் சாப்பாடு வச்சிருக்கிறான், இவனை கொண்டு இத்தனை 1000 ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனை ஆயிரம் வசனம் சொல்லுகிறது, 44ஆம் வசனங்கள்ல 5000 புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 5000 புருஷர்கள் மட்டும்தான் கணக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில புருஷர்கள் 40 வயசு வந்தாதான் யூதர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இது வந்து அவங்களுடைய பாரம்பரியம், அவங்க கலாச்சாரம். ஓகே, அப்போ கல்யாணம் ஆகாதவங்களும் இருந்திருக்கிறாங்க, கல்யாணம் ஆனவங்களும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கெடுப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 to 30,000 வரைக்கும் அந்த இடத்துல கூடி இருக்கிறார்கள்.
ஓகே, சின்ன குழந்தைங்க எல்லாருமே நீங்க கணக்கு போட்டு பாருங்க. அத்தனை பேர் கூடி இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் ஆகாரத்தை போஷிக்கிற கர்த்தர் யாரை சாட்சியாக ஆசீர்வாதமாக வைத்திருந்தார் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தையை தான் வைத்திருந்தார். நம்ம நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், சின்ன குழந்தைகளை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். சின்ன வயதுலேருந்து அநேகமான தேவ வார்த்தைகளும் சத்தியத்திலும் சண்டே கிளாஸ் அனுப்புங்க. அவங்கள ஒரு நாளும் இந்த மாதிரி தவறான பாதைகளுக்கு சண்டே கிளாஸ் விட்டு அங்கே இங்கே அனுப்பிச்சி விடுறதை நீங்கள் பார்க்காதீங்க. சண்டே கிளாஸ் முக்கியம், சர்ச் முக்கியம். கொடுக்க வைங்க. ஏதாச்சும் ஒரு காரியம் சின்ன குழந்தைகளே ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்ய வைக்கணும். இதுதான் பெற்றோர்களாகிய நம்ம ஒவ்வொருவருடைய தலையான கடமையாக இருக்கிறது. 39ஆம் வசனங்கள்ல பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியை உட்கார வைத்து. அப்போ நம்ம நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், இது ஒரு டெசர்ட் பிளேஸ் கிடையாது. ஓகே, ஃபுல்லாக ஒரு கிராஸாக இருக்கிறதான ஒரு ரிமோட் பிளேஸ், தனிமையாக இருக்கிறதான ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்குவதற்கு நல்ல ஒரு இடம். ரெஸ்ட் எடுத்துக்காக வந்தாங்க. ஆனால் அநேக ஜனங்கள் இயேசு இந்த இடத்துல போறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டதான ஜனங்கள் இயேசுவுக்கு முன்பதாகவே அந்த இடத்துல வந்து சேர்ந்து விட்டதாக நம்ம 33, 34 வசனங்கள்ல நம்ம வாசிக்க முடியும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வாரா, எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா, என் வாழ்க்கையில் இந்த நிலைமை மாறாதா, என் கணவர் இப்படி குடிச்சிட்டே கிடக்கிறாரு, என் வீட்டின் கவலைகள்லாம் யாருக்கு தெரியும், இப்படி திட்டிட்டு இருக்கிறாங்க, இப்படி அடிச்சுட்டு இருக்கிறாங்க, இத்தனை கஷ்டங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறது, இதுல இருந்து எனக்கு யார் ஒரு விடிவு காலத்தை கொடுப்பாங்க, என் இயேசுனால முடியும்னு சொல்லி தேடி நாடி வராங்க. தேடி வந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் முதலாவதாக ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை கொடுத்தாரு. இரண்டாவது போஷாக்கு நல்ல இந்த பூமிக்குரியதான மன்னாவை, அதாவது இந்த பூமிக்குரியதான ஆகாரத்தை கர்த்தர் வர்த்திக்க செய்து கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தார். ஹல்லேலூயா. 40ஆம் வசனங்கள்ல வரிசை வரிசையாக 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார வையுங்கள் என்று சொன்னார். அப்போ இதுல 3 காரியம் நம்ம வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு டிசிப்ளின் தேவைப்படுது. ஆண்டவர் நீட்டா டிசிப்ளினை பார்க்கிறவர். ஒரு சர்ச்னு வந்துட்டா எங்க 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உலாவ ஆரம்பிச்சிடறார். அப்போ நீங்க சீக்கிரமாக சர்ச்சுக்கு டிசிப்ளினா இருக்கணும். ஒரு 9 மணிக்கு சர்ச்னா கரெக்டா எத்தனை மணிக்கு வரணும்? 9 மணிக்கு வரணும். நீங்க சர்ச்சுக்கு வந்து உட்காருவதற்கு முன்பதாகவே அங்க போறது இங்க போறது தலை செய்வது எல்லா காரியங்களையும் சகலத்தையும் நீங்க பண்ணிட்டு வந்து உள்ள உட்காருங்க. ஆண்டவர்கள் நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. ஓகே, அதுக்கப்புறம் சர்ச் நடந்திருக்குமோ போர் அடிக்குது, சுத்திட்டு வரேன், அப்புறம் அங்க போயிட்டு வரேன் இங்க போயிட்டு வரேன்னு போனீங்கன்னா நீங்க கர்த்தரை அசட்டை பண்ணுகிறவர்களா இருந்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை அசட்டை பண்ணுவார். அல்லேலூயா. இந்த காரியங்கள் நம்ம ஜாக்கிரதை. எனக்கு 2வது காரியம், he is strict in accountability. அதாவது பாருங்க, ஒரு 100 பேரா 50 பேரா நம்ம வரிசையா உட்கார்ந்தோம் அப்படின்னா அதுல ஒரு அழகு இருக்குது. அதுல ஒரு நம்ம பார்த்தோம்னாலே ஓகே இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு எடுக்க முடியும். அந்த அக்கௌண்டபிள்ல கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு பாருங்க. இப்போ கஜமுஜான்னு உட்காந்து இருக்கிறாங்கன்னா 1, 2, 3, 10 வரைக்கும் திரும்ப இங்கிருந்து எதுல இருந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி குழம்பு போயிடுவாங்க. அதனால கர்த்தர் அக்கௌண்டபிலிட்டி விரும்புகிறார். ஒருவேளை கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கணும். எந்த ஒரு கணக்கு பார்க்குறவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சர்ச் ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியங்களை வேலை செய்கிறதான எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்கள் மேலே எப்பொழுதும் நோக்கம் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே, இதுல நம்ம அடுத்ததாக கூட நம்ம வாசிக்கலாம். அடுத்த காரியம் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னா, ஓகே மன்னிக்கவும், அடுத்ததாக ஒரு சில மேனர்ஸை கர்த்தர் விரும்புகிறார். அதாவது டீச் டிசைபிள்ஸ் அ மேனர்ஸ். ஓகே, இந்த காரியங்களை நம்ம வாசிக்க முடியும். ஒரு கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்குமுறைகளை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு கணக்குடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். 41ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தங்கிட்ட இருந்ததான அப்பத்தையும் மீனையும் மேல அண்ணாந்து பார்த்து உயர்த்தி, பிதாவே இதை நீர் ஆசீர்வதியும் என்று சொன்னார். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, பிரேயர் பிஃபோர் ஃபுட் அண்ட் நீடி. நம்ம ஃபுட், ஒரு சாப்பாடு சாப்பிடுவதற்கு முன்பதாக, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்ததான ஆகாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எனக்கு கொடுத்ததான ஆகாரம், இதை
இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் பட்டினியினால பஞ்சத்தினால எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் போஷித்து நீ நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. அவங்க தேவைகள் நீங்கள் சந்திங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் தேவைகள் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே. இரண்டாவது காரியம், எஸ் ஜீசஸ் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபாதர். அவர் எப்பவுமே தம் பிதாவை சார்ந்திருக்கிறவராக இருந்தார். இதே போல நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நம்ம தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. நீ கனப்பட்டிருக்கிறதற்கு, நீ கனப்படப்பட்டிருக்கிறதற்கு உன் தகப்பனையும் தாயும் நீ கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, ஹானர் ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர், humble himself in every situation. இவர்னால் அற்புதம் செய்ய முடியும், இவர்னால் அதிசயம் நடக்க முடியும். ஆனாலும் தம் பிதாவை நோக்கி கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் வச்சிருக்குமே ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காரியங்களை விரும்புகிறார். இது நீங்களும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நிச்சயமாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8 14 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது சாரிபாத் என்கிறதான ஒரு ஸ்திரியை குறித்து நாம், விதவை குறித்து நாம் வாசிக்க முடியும். அந்த தேசத்துல பெரிய ஒரு பஞ்சம் இருக்குது. எலியாக்கா ஆண்டவர் கட்டளிடுகிற அந்த இடத்துக்கு நீ போ, நான் உன்னை போஷிப்பேன், உன்னை பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எலியாவும் கடந்து போயிடுறாரு. அந்த ஸ்திரீ தானும் தன் மகனும் செத்து போக வேண்டும் என்று சொல்லி ஒரு சில சுள்ளிகளை, ஒரு சில குச்சிகளை பொறுக்கி கொண்டு இருக்கிறாங்க. கடைசி சாப்பாட்டை சாப்பிட்டு நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எலியா போய் கேட்குறாரு, நீ உங்ககிட்ட இருக்கிறதான கொஞ்சத்துல எனக்கு கொடு அப்படிங்கிறார். அப்போ நம்மளால அவனை தெரிஞ்சுக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிறதான கொஞ்சம் காரியங்களை இருக்கட்டும். அந்த சின்ன பையனை போல, இந்த சாரிபாத் ஸ்திரியை போல நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவருக்காக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆண்டவர் அதை அதிகரிக்க பண்ணி நம்மையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். அந்த 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழியவில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. நம்ம கிட்ட இருக்கிறதான கொஞ்சத்தை ஆண்டவருக்காக கொடுத்தா போதும், அதை பல மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கிவ் வாட் யூ ஹேவ். உங்களால என்ன முடியும்? ஜெபிக்க முடியுமா? பாட முடியுமா? வேதத்தை வாசிக்க முடியுமா? ப்ரீச் பண்ண முடியுமா? ஆண்டவரை ஆராதிக்க முடியுமா? தேவ வசனத்தை சொல்ல முடியுமா? ஒரு சண்டே கிளாஸ் எடுக்க முடியுமா? ஒரு மக்களை கைட் பண்ண முடியுமா? ஒரு டீ போட முடியுமா? பாத்திரம் வளர்க்க முடியுமா? உங்களால் என்ன முடியும்? ஆண்டவருக்காக கொடுக்க முடியுமா? உங்ககிட்ட முடிஞ்ச கொஞ்சத்தை ஆண்டவருக்காக நீங்க செய்யுங்க. இதனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் கண்ணே காணும். அந்நிய கண்களெல்லாம் உங்கள் கண்ணு காணும். ஆமே. கர்த்தர் பெரிய காரியம். உன்னுடைய இருப்பதை நீ கொடுத்து பார். கர்த்தர் அதுல ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். 42ஆம் வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். They all were filled. இப்போ he is a God of fulfill. இவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் ஒருபோது என்ன பண்ண மாட்டாரு? ஒரு ட்ரபுளுக்கு நேராக, ஒரு உபத்திரவத்திற்கு நேராக நடத்த மாட்டார். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய கர்த்தர் the God of multiplication. கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறவர், அவர் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல கடுமையான வேலைகளை செய்திருக்கிறாங்க. ஆனாலும் சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு பஞ்சமே இல்லை. அதனால தான் சொல்றாங்க பாருங்க, தேசம் எங்கும் மிகப்பெரியதான ஒரு செழிப்பு அதிகமாக காணப்பட்டுச்சு. இங்க போனா அதை பெரு சாப்பிடலாம், அங்க போனா அதை எடுத்து சாப்பிடலாம். இப்படிப்பட்டதான சூழ்நிலை. தினமும் கறி சோறுன்னு அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க. அடிமைகளாக இருந்தாலும், அந்த தேசத்துல ஒரு சீரழிக்கப்பட்ட நிலைமையில காணப்பட்டாலும் மக்கள் நல்லா சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பரலோகத்தின் மன்னாவை கர்த்தர் அவங்களுக்காக வனாந்தரில் கொடுத்தாலும், பரலோக மன்னா எங்களுக்கு தேவையில்லை, எகிப்து நாங்கள் அதை சாப்பிட்டோம், அந்த கீரையை சாப்பிட்டோம், இந்த கொத்தமல்லியை சாப்பிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஆமே. பரலோக மன்னாவை கர்த்தர் கொடுத்தோம், அவங்க வாழ்க்கையில திருப்தி இல்லை. இதே போல சர்ச்சில் 2.5 மணி நேரம் டைமு. ஆனால் அந்த 2.5 மணி நேரம் நம்மளால என்ன பண்ண முடியல? சரியா உட்கார முடியல. அங்கே வேடிக்கை பார்க்குறோம், இங்கே வேடிக்கை பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம். இந்த மாதிரி நிலையெல்லாம் இருக்குது. வரதே லேட்டு. அதுலேயும் கொஞ்சம் நேரம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? அப்படி நம்ம நெளிச்சிட்டு இருப்போம். அங்கங்கே வேடிக்கை பார்க்கறது, என்னென்னமோ காரியங்களாக பார்க்குறோம். நேரம் ஆயிடுச்சு, மாத்திரை போடணும், காலையில் சாப்பிட்டு வரல. பாப்பா, கர்த்தருக்காக நீங்கள் உண்மையாக இருங்க. கர்த்தருக்காக எல்லாவற்றையுமே ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் ஒதுக்குறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆயிடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது சர்ச்சுக்கு வரோம், தூங்குறோம். சர்ச்சுக்கு வரோம், மெசேஜ் கேட்கும்போது அப்படியே தூங்கி விழுவாங்க. அந்த நேரத்தில் என்னென்னமோ ஞாபகம் வருது. கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா, வீட்டை கரெக்டாக சாத்திட்டோமா, பீரோவை பூட்டிட்டோமா,
எல்லா சகலமும் ஞாபகம் வரும். இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனை நீங்கள் பாருங்கள், மேரேஜாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் பாருங்கள், 9 மணிக்கு ஆராதன்னா 9:30 மணி 10:30 மணிக்கு 10 மணிக்கு நிறைய பேர் கடைசி ஆமின்னு என் ஆத்மாவை போடுறதுக்கு முன்னாடி வந்து எட்டி பார்த்து நின்றுட்டு போவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை அநேக இடங்களில் காணப்படுகிறது. இந்த தப்பை நம்ம தெய்வ பிள்ளைகள் ஒரு நாள் ஒருபோது பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு மேரேஜ் இந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கிறோம், ஆன் டைம், அந்த டைமுக்கு முன்பதாகவே உள்ளே போயிடுவாங்க, ஏதாச்சும் ஒன்று பேசிடுவாங்களா அப்படின்னு சொல்லி. இவங்க பாருங்க, சாப்பாட்டு ஞாபகமே வராது, மாத்திரம் கூட அவங்க கையில் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க எல்லாம் சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்குள்ளாக பயங்கரமான ஒரு திருப்தி வந்துடும். அப்படியே பயங்கரமான ஒரு களி கூறுதல் அவங்க உள்ளத்தில் இருக்கும். அப்போது டைம் இத்தனை டைம் சாப்பிட்ணும், சர்ச்சுக்கு வந்தால் இந்த டைமுக்கு சாப்பிடணும் ஞாபகம் வரும், வீட்டில் இருந்தால் இந்த டைம் சாப்பிடணும் ஞாபகம் வரும். ஆனால் ஒரு கல்யாண வீட்டுக்குன்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாட்டு ஞாபகமே வராது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் முடிஞ்சு போகும்போது நமக்கு நல்ல திருப்தியான ஒரு பிரியாணி சாப்பாடு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆமே. இதே போல் நம்ம கர்த்தருடைய வீட்டுக்கு, ஆண்டவருடைய தேவாலயத்துக்கு வரும் பொழுது எதை குறித்தும் நம்ம நோக்கத்தை வைக்காம கர்த்தர் மேலே நமக்கு நோக்கம் வைக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா, இந்த உலக இறைச்சியை காட்டிலும் இந்த பரலோகம் என்பது மிகவும் மேலானது. இதில் நீங்கள் பாருங்க, என்னாகும் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது, நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மாம்சங்களையும் மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்கள் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துட்டீங்க, சர்ச்சு காணானுக்குள்ளாக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட போராட்டங்கள் வரும். அதில் நீங்கள் ஓவர் கம் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அசைக்க முடியாத ராஜ்யத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் இருந்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, என்னாகும் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரத்திற்கு விழுந்து கிடக்க. அந்த கேம்பை சுற்றிலும் இன் அண்ட் அவுட், பாளையத்துக்கு உள்ளேயும் சரி பாளையத்துக்கு வெளியும் சரி, ஒரு நாள் பிரயாணம் 30 கிலோமீட்டர் நான் வச்சிருக்கிறேன். ஓகே, 30 கிலோமீட்டர். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இவங்களுக்கு 2 முழ உயரத்தில் பாளையம் முழுக்க 60 கோடிக்கும் அதிகமான குயில்ஸ், காடைகள் நிரம்பி இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், திருப்தி. ஆமே. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில குறைவுகளை வைக்கிறவர்கள் அல்ல, குறைவுகள் மத்தியில் கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். எத்தனையோ இந்த உலகத்தில் இப்பொழுது கொரோனா என்கிறதான கொள்ளை நோய் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் பஞ்சத்தில் அடிபட்டு செத்து போயிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் எனக்கு அது வந்துடும் இது வந்துடும் சொல்லி பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பெரிய பெரிய வல்லரசு தேசங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல், ஒரு பணம் இல்லாமல், ஒரு மாத்திரை இல்லாமல் தன் உயிரை காக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு வியாதி வரலையோ, இந்த நாட்களில் ஒரு தலைவலி வரல, ஒரு பிரச்சனை வரல, எந்த கொரோனாவையும் என்கிட்ட எட்டியும் கூட பார்க்கலையே. ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை நம்ம திருப்தியா நடத்திருக்கிறார். ஒருவேளை சாப்பாட்டுக்கு யாராச்சும் பட்டினி இடந்திருக்கிறீங்களா? கிடையாது. ஆண்டவர் உங்களை நடத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் திருப்திப்படுத்தி உங்களை செழிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை சங்கீதங்களை நம்ம வாசிக்க முடியும். 17ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்துல, நான் விழிக்கும் போதும் அது சாயலால் திருப்தியாவேன். நம்ம விழிக்கும் போதெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்தோம்னா அதிலிருந்து ஆண்டவருடைய சாயலும் திருப்தியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இதான் நான் சொல்லுவேன், என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கணும், என் மூலமாக உம்மை பார்க்கணும். இந்த வாஞ்சை நம்ம ஒவ்வொருவர்களாக வர வேண்டும். 22ஆம் சங்கீதம் 26ஆம் வசனங்கள்ல, சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். நீங்க சந்தோஷமா சமாதானமா சாந்த குணம் உடையவர்களா இருங்க. என்னாலும் சாப்பிட்டு புசித்து நீங்க திருப்தி அடையும்படியா கர்த்தர் பண்ணுவார். 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனங்கள்ல, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்த்தீர். கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்க தவறாம வாரந்தோறும் நீங்க வந்து பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்தியை வச்சிருக்கிறாரு. அது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. டோன்ட் நெக்லெக்ட் சர்ச் கம்மிங். ஓகே, சர்ச்சுக்கு தவறாம நீங்க வாங்க. கர்த்தர் சபை கூடி வருதலை அதுல ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். 91ஆம் சங்கீதம் 16ஆம் வசனங்கள்ல, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்.
தேசெல்லாம் பஞ்சம், தேசெல்லாம் கொள்ளை நோய். நீங்களும் நானும் நல்லா இருக்கிறோம்ல, நீடித்த நாட்களை கத்தர் கொடுத்திருக்கிறார்ல, ஆண்டவர் ரட்சிப்பை இதுவரைக்கும் காட்டினார், இனிமேலும் கத்தர் காட்டி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, 19ஆம் நீதிமொழிகள் 19:23 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்தி நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். தீங்கு ஒரு நாள் ஒருபோதும் என்ன உங்களை நிச்சயமா அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா. இதுல நம்ம வாசித்தோம், திருப்தியாய் தேவைகளை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது 43ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனங்கள். ஓகே, இதுல they took 12 basket of breads and fishes. ஒரு 12 கூடை நிறைய இவர்கள் மீதி எடுக்கிறாங்க. இதுல அநேகமான அப்பங்களும் மீன்களும் உண்டு. 12 என்பது ஒரு காஸ்மிக் ஆர்டரை குறிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 மாதம் இருக்குது, 12 ஆஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ் இருக்குது, ஒரு நாளைக்கு 12 நேரங்கள், 12 நேரம் இருக்கிறது, ஒரு 12 பர்சனாலிட்டி ஆர்கிடைப்ஸ் அது இருக்கிறது. 12 நம்பர், 12 என்பது நம்பர் ஆஃப் கிரியேட்டிவ், அதை குறிக்கிறது. இப்போ நம்ம பைபிள்ல கூட உலகத்துல இந்த காரியங்கள் இருந்தாலும் நம்ம வேதாகமத்தில் அநேக 12 என்கிறதான காரியங்களை முன்னுதாரணமாக வைத்திருப்பார்கள். அது என்னன்னு சொன்னா 12 கோத்திரங்கள் இருக்கிறது, 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, 12 சிங்கங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, 12 நட்சத்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு, நிறைய 12 குறித்து நம்ம அதிகமாக பார்க்க முடியும். இப்போ 12 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள். ஏன் அப்படின்னா 12 சீஷர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, இத்தனை 30,000 ஜனங்களுக்கும் கொடுத்து அவங்களெல்லாம் போஷித்து நடத்துகிறது பெரிய ஒரு காரியம். ரீசண்டா இல்லை, போய் எத்தனையோ நாள் ஆச்சு. அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கும்போது அவர் உட்காந்துக்கிறது நான்வெஜ் பந்தியில், வெஜ்ஜு பந்தி இன்னொரு பக்கத்தில் ஓடிட்டு இருக்குது. அந்த வெஜ்ஜில் போடுறதான அந்த சில்லி, அந்த காலிஃப்ளவர் சில்லி இந்த நான்வெஜ்ஜுக்காருக்கு தேவைப்படுதாம். அந்த வழியில் போயிருக்கிறாரு. அவர் என்ன கேட்டிருக்கிறாரு, காலிஃப்ளவர் சில்லி எனக்கு போடுப்பான்னு கேட்டுக்கிறாரு. அப்போ அந்த சர்வர் என்ன சொல்லியிருக்காங்க, பரிமாற சொல்லியிருக்கிறாரு, இது வெஜ் இருக்கிறவங்களுக்கு தான், உங்களுக்கு நான்வெஜ் நீங்கள் உட்காந்துக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு இருக்கிறார். மனுஷன் எழுந்திரிச்சு சண்டை மேலே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. சரியான ரணகலம் ஆயிடுச்சு கல்யாண வீடு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, சின்ன ஒரு காலிஃப்ளவர் சில்லிக்கு இப்படி ஒரு மனுஷன் ஒரு போராடுறான்னா, இந்த கல்யாணத்தில் கிட்டத்தட்ட அந்த பந்தியில் ஒரு 100 பேர் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. ஓகே, இயேசு கிறிஸ்து காலங்களில் 5,000 புருஷர்கள், கிட்டத்தட்ட 25,000 30,000 பேர் வரைக்கும் அந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க. அத்தனை பேர் எனக்கு இத்தனை வரல, எனக்கு இன்னும் வரலன்னு சொல்லி எத்தனை ரகலை நடந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் கட்டுப்படுத்தி அழகா எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியடைந்து கடந்தும் போயிருக்கிறாங்க. அப்படின்னா சீஷர்களுடைய உழைப்பை நம்ம பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன் ஜெயம் பெறுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. 44ஆம் வசனங்கள்ல 5,000 புருஷர்கள், அதாவது 30,000 பேர் எல்லாருமே சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிட்டாங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வைஃப் ஆஃப் அ ப்ராஃபிட், ஓகே, கடன்காரன் என் மகனை அடிமையாக்கும்படியாக வந்தான். அப்போ உன்னிடத்துல அதிகமாக 2 பேர் இருக்கிறாங்க. அந்த தீர்க்கதரிசியோட மனைவியை கடன் வாங்கியிருக்கிறாப்புல, இறந்து போயிட்டாப்புல. அப்போ தினந்தோறும் கடன் கொடுத்து 2 பசங்களை கூப்பிட்டு போகும்படியாக தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்போ அந்த ஸ்திரீக்கு பயங்கரமான ஒரு கவலை. அப்போ போகும் தேவனுடைய மனுஷன் எலிசா போகும்போது இந்த மாதிரி நிலைமை காணப்பட்டுகிறது. அப்போ தீர்க்கதரிசி கேட்குறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்கிட்ட என்னதான் இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகே, நீ என்ன பண்ணு, அக்கம்பதில் இருக்கிறதான பாத்திரங்கள் எல்லாம், காலி பாத்திரங்கள் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வா. அதையும் கூட பாருங்க, ஒரு பொருள் இருக்குது, கேட்டு வாங்கிட்டு வரணும், தூக்கிட்டு வந்துடக்கூடாது, சொல்லாமல் கொள்ளாமல். கேட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லி எல்லாம் உள்ளே விட்டு, அவங்கள எல்லாம் வீட்டார எல்லாம் உள்ள விட்டு இவர் வெளியே நின்று ஜெபம் பண்ணிருப்பார். இவங்க ஒரு எண்ணெயாக ஊற்ற எல்லாமே ஓவர்ஃப்ளோ வெளியே வரும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பதாக அந்த சின்ன அவங்க பையன்கிட்ட சொல்லுவாங்க, இன்னும் வேறு பாத்திரங்கள் இருந்தால் போய் கேட்டு வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க. வேறு பாத்திரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆயிரும், என்ன ஸ்டாப் ஆயிரும். நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஒன்றுமே இருக்காது. ஆண்டவர் கிருபையில எனக்கு இருக்குது, ஆண்டவர் எனக்கு தருகிறவர், ஆண்டவர் என் தேவைகளை சந்திக்கிறவர், ஆண்டவர் என்னை திருப்திப்படுத்துகிறன்னு சொல்லி பாருங்க, பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுப்பார்.
இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நம்ம வாயில என்னத்தை சொல்றோம், என்னத்தை உச்சரிக்கிறோம், இதை கர்த்தர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, இந்த குடத்தை, இந்த எண்ணெயெல்லாம் நீ விற்று உன் கடன்களை அடைத்து நீயும் உன் குமாரர்களும் சாப்பிட்டு கொள்ளுங்கள், வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிம்பார். இப்போ ஒரு கொடை எண்ணெய் அதுக்கு கம்மியாக தான் இருந்திருக்கும். அந்த கொஞ்சம் கடன்பட்டவர்களாக கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்தவங்களுக்கு அந்த ஒரு கொடை எண்ணெயை எத்தனையோ கொடங்க 1000 லிட்டர் கணக்கில் ஆண்டவர் பெருக செய்து, ஒரு குடத்துக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வியாபாரியாக மாற்றிட்டார். நம்ம ஊரில் டவுனாலாம் அங்கங்கெல்லாம் போகும்போது எண்ணெய் கடைக்கெல்லாம் போய் பாருங்கள், எவ்வளோ எண்ணெயெல்லாம் இப்போ பயங்கரமான ரேட்டில் போயிட்டுருக்கு. அதுவும் செக் எண்ணெய்ன்னு போனால் இன்னும் ரேட் அதிகம். இப்போது இதில் நேச்சுரலான ஆயில் அந்த காலங்களில் வச்சுருக்குறாங்க. இப்போ பார்க்குற மாதிரி ரீஃபண்ட் ஆயில் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்போது இந்த எண்ணெய்களை விற்றா அது ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரங்களாகவே நிச்சயமாக ஆயிருக்கக்கூடும். இப்படி ஒரு ஆசீர்வாதங்களை கற்று வைத்திருக்கிறார். சுருக்கமாக முடிச்சிட்டேன். நீங்கள் இது நிதானமாக நீங்கள் ஆலோசித்து நீங்கள் தியானித்து பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 4 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறாரு. எப்படிலாம் ஆண்டவர் நம்ம தேவைகளை சந்திக்கிறார் என்று சொல்லும் பொழுது, ஒன்றுமில்லாத நேரத்தில் நம் தேவைகளை சந்திக்கிறார். இருப்பதை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம் தேவைகளை சந்திக்கிறார். திருப்தியாய் நம் தேவைகளை சந்திக்கிறார். மீதி எடுக்கும் அளவிற்கு கர்த்தர் நம் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபத்தோடு இருங்க. இன்னும் அதிகமாக ஜெபத்தில் நம்ம பிரியப்பட்டிருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நம் ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம். இது ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, நல்ல ஆராதனை நேரத்திற்காக உண்மை துதிக்கிறோம். அதனால கூட இந்த வசனத்தை கேட்டதான தியானித்ததான ஒவ்வொரு மக்களும் உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நீங்கள் பலப்படுத்தி நீதாமே சமாதானத்தை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திக்கிற கர்த்தர், ஒன்றுமில்லாத நேரங்களையும் தேவைகளை சந்திக்கிறீங்க. தன்கிட்ட இருக்கிறதான கொஞ்சத்தை கொடுக்கும் பொழுது, தன்னால் என்ன முடியுமோ அதை உமக்காக கொடுக்கும் பொழுது நீர் தேவைகளை சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் குறைவுகளுக்காக அல்ல, நீர் எங்கள் தேவைகளை திருப்தியாய் சந்திக்கிறவராக இருக்கிறீங்க. நான்காவதாக நாங்கள் வாசித்தோம், மீதி எடுக்கும் அளவுக்காக, சரியாம 10 பத்தாம அல்ல, மீதி எடுக்கிற அளவுக்கு நீர் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எங்களை ஒவ்வொருவங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர், நீங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்கள் நாமும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே மூளை முடுக்க எல்லா பகுதியிலும் நீதாமே கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளை கர்த்தர் நீங்க சந்திங்க. நீர் ஆசீர்வதித்து நீங்க தாமே நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, தேவ தூதர்கள் தாமே உருவன பட்டயத்தோடு உள்ளும் புறமும் வேலடைத்து பாதுகாத்து கொள்வார்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா நாட்கள்ல எந்த தீங்கு, எந்த தீவனைகள், எந்த வியாதிகள் எதுவும் எங்களை அணுகாதபடிக்கு, தீங்கு எங்கள் நாட்களை துக்கப்படுத்தாதபடிக்கு உங்க கிருபை எங்கள் மத்தியில முற்றிலுமாய் இருந்து காத்து வேலடித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. Amen.